உனக்கு பெத்தவை இல்லைங்கிறதுனால உன்னுடைய ஆகந்தத்தை சொல்லிட்ட தம்பி. எனக்கு பெத்தவ கிடையாது, மாத்தாந்தாயி. இதெல்லாம் எத்தனை கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா? அதுக்காக எல்லா பெத்தவளையும் சொல்ல முடியாது. குழந்தைகளான்னு எடுத்துகிட்டு வந்து வளர்த்துறாங்க. எனக்கு அவ்வளோ வயசாயிடுச்சு. என்ன ஒரு நாளையில் தாய் பாசம்னு என்னன்னே தெரியாது. நீ இல்லாமல் தவிக்கிற, நான் இருந்து தவிக்கிறேன், அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் தாயும் எல்லா பசங்க எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரியான நினைக்காது நீ, சரியா? பெத்தவ போயிட்டா தான் பிழைக்க முடியாது, பெத்தவ இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படின்னாலாம் நினைக்கவே கூடாது. பெத்தவை இல்லைனாலும் நம்ம வாழ்ந்து காட்டணும். புருஷன் இல்லைனாலும் வாழ்ந்து காட்டணும், பிள்ளைங்களைனாலும் வாழ்ந்து காட்டணும், அப்பா அம்மா இல்லைனாலும் வாழ்ந்து காட்டணும். அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இங்கே ஒரு தடவை வாழ்கிறோமா, அந்த வாழ்க்கையை வந்து நம்ம முழுசாக வாழ்ந்து காட்டணும். அதுக்காக கோலத்தனமும் போகக்கூடாது, கோலத்தனமாகவே எடுக்கக்கூடாது. கோலத்தனமாக எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாத போகும். நான் சொல்கிற வார்த்தை அது. என்றைக்குமே ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது. ஒரே மாதிரியே இருந்தோம்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும், சரியா? பெத்தவங்க இங்கேவா தத்து பிள்ளையாக இருந்தாலும் ஒரே மாதிரியே பார்க்கணும், பெத்த பிள்ளையாக இருந்தாலும் ஒரே மாதிரியே பார்க்கணும். பெத்தவங்க நீ இல்லைன்னு சொல்ல, நீ உனக்கு ஆகந்தமாக இருக்குது. என்னை எடுத்து வளர்த்துனீங்க. என்னுடைய அம்மா யாருன்னே தெரியாமல் எவ்வளோ வயசுக்கு நான் வாழ்ந்துருக்கிறேன் நான், தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியாது. பெத்தவளை எல்லாத்தையும் ஒரே மாதிரியே சொல்ல முடியாது. ஒன்று மட்டும் சொல்கிற கேளு, நீ ஆம்பளை பையன்தான், நான் நல்லா வாழ்ந்து காட்டு. உன்னோட தாய் பிள்ளைங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டு, சரியா? வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம் வாழ்றன்னு வாழ்ந்து காட்டணும். தாய் பிள்ளை அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி மாமன் மச்சான் ஊர் உலகம் எல்லாமே இருக்கலாம். உனக்குன்னு ஒருத்தி தேடி நீன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாரு. அதே உனக்கு உலகம். நீ ஒரு அப்பாவா நின்று உனக்கு ஒரு சொந்தம், அந்த சொந்தமே போதும், சரியா? உனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, உன் பொண்டாட்டி கிட்ட அந்த பாசத்தை காட்டு. உன்னோட தாய் பாசம் பொருளும் பொண்டாட்டி தருவான், பிள்ளைங்க தருவாங்க, சரியா? உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துன்னு வச்சுக்க, அந்த பாசம் என்னங்கிறது நீயே தெரிஞ்சு போயிடுவேன். அதுக்காக வந்து மனசாக என்றைக்கு சோர்ந்து போகக்கூடாது. சரியாக நின்று வாழ்ந்து காட்டணும். இதுதான் நின்று வாழும். சுயமரியாதையை விடாத, தன்மானத்தை விடாத. தன்மானத்தை விட்டு தான் தாய் பிள்ளைங்க வேணும், சொந்தம் பந்தம் எல்லாம் வேணும், எல்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டால் கூட நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். அதுதான் வாழ்க்கையே. இல்லைன்னா அது வாழ்க்கை இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த வேலை வேணாலும் செய்யலாம். தவறான ஒரு எண்ணங்களுக்கு மட்டும் போகாமல் எந்த வேலை, டிச்சு வேலை கூட செய்யலாம், எச்சலை எடுக்கலாம், சரியா? கார வேலை செய்யலாம். உனக்கு என்ன வேலை தோணுதோ அந்த வேலையை செய்யலாம். அந்த வேலையை செஞ்சீன்னா உன்னை விட ராஜாங்கம் பண்ண யாருமே கிடையாது. கெத்தாக நிற்கலாம். உன்னை நம்பி வர்றவள நீ வாழ வை. உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடு, உனக்குன்னு ஒரு குடும்பத்தை தேடு, உனக்குன்னு ஒரு லட்சியத்தை தேடு. அப்போ அந்த தேடும்போது உனக்கு அந்த எண்ணங்கள் ஓடாது, சரியா? நீ ஒரு அப்பா ஆவானேன்னா அந்த பாசம் ஊரம் பிள்ளைங்ககிட்ட காட்டு, பொண்டாட்டிகிட்ட காட்டு. அப்போ உனக்கு தெரியும், இதுதான் பாசம். அம்மாவுடைய பாசம் இதுதான், அப்பாவுடைய பாசம் இதுதான், பெத்து பொறுப்பு, இவங்க பாசமெல்லாம் இது தானா அப்படிங்கிறத உனக்கே தெரிஞ்சு போகும். நான் அதான் சொல்கிறேன்.